உதவி வரும் கண்களை நோக்கி
போதும் ஏசப்பா சமூகம் எனக்குப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா எத்தனை இன்னமே உந்தன் சமூகமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா புதுமலை தருகிறேன்
செய்கிறேன். நான் தனித்தரோ மரங்களா செழிக்கோ செய்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அப்பா சந்நிதியா எப்போ நான் வந்திருப்பேன். அப்பா சந்நிதியா எப்போ நான் வந்திருப்பேன். உன் திருமுகம் கண்டேனா பிரேமத்தே ஓடுவேன். உன் திருமுகம் கண்டேனா பிரேமத்தே ஓடுவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. தேனிலோ இனிமையே தேடிட்டாத அமுதமே. தேனிலோ இனிமையே தேடிட்டாத அமுதமே. தேடினால் கிடைக்காத கோபற்ற செல்வமே. நான் தேடினால் கிடைக்காத கோபற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை மகிமையுடன் நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க 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 என்று குணமாற மனதார இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார்.
செய்த நன்மைகளை செய்ய முடியாது. எப்பொழுதும் நெருக்கப்பட்டு பல நெருக்கங்கள் மத்தியிலே நாம் கடந்து வந்தாலும் ஒதுங்கி போகாதபடி ஒவ்வொரு நாளும் தன்னை கரங்களிலே நம்மளை ஏந்தி நம்மளை சுமந்து நம்மளை தப்புவித்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போல நல்ல ஒரு உலகத்துல ஒருவரும் இல்லையே, அவரை போல நல்ல ஒரு உலகத்துல ஒருவரும் இல்லையே. அந்த நல்ல தேவனை பார்த்து இயேசுவை பார்த்து
எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஒரு அர்ப்பணிப்போடு இயேசுவை பார்த்து மகிமை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக இந்த காலை வெளியேறும் வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி முழு இருதயத்தோடு இயேசுவை பார்த்து ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 சொல்லலாம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே இரக்கமானவர், நீரே கணக்கு பார்க்கிறவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே இரக்கமானவர், நீரே கணக்கு பார்க்கிறவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, கிருபை பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கு பார்க்கிறவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணக்கு பார்க்கிறவர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். வரங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம்
ஆராதனைக்காக ஆயிரம் நாராயணமான ஓயாமல் உன்னை பரிசுத்த என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆலயமாகி வீட்டில் பாடி ஆராதிக்க வியாதிகள் பலவீனங்கள் மத்தியில் தங்களுடைய மரணம் கண்ணிகளில் சிக்கியிருக்கிற ஜனங்களை கட்டவிடும் ஜீவனுடைய பார்வையில் அருமையாக காத்துக் கொள்ளும்படியாக வேலைகள் என்ன வருமானங்கள் என்ன என்ற வருமானங்கள் கொண்ட நல்ல வேலைகள் வருமானங்கள் கிடைக்கின்ற பிள்ளைகளை கற்று எல்லா நிலையிலையும் ஆசிரியர்கள் வழிநடத்தும்படியாக எல்லா சபைகளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் ஆசிரியர்கள் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் ஆக்கிரமானவர்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கியே, கழுகுக்கு சமானமாக உன் வயதை வாழ வயதாக்கினார். அவர் தமது வழியின் மோசேக்கு தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் தெரிவித்த பண்ணி அவர் இப்பொழுது காட்டி கொடுத்தார் என்றென்றும் அவர் இப்பொழுது கடிந்து கொண்டார் என்றென்றும் கோபம் கொள்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, அவருக்கு பயந்தவர்களின் மேல் அவருடைய கிருபை அவ்வளவாய் பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் கர்த்தர் தமக்கு பயப்படுவதற்கு எண்ணினார். மனுஷனுடைய நாட்கள் உள்ளுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியே முற்றத்தை போல் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அநேக அனாதி உள்ளது. கர்த்தர் வானத்திலே தமது சிங்காசனமும் விசாரிக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆடுகிறது. அவர் கையுடையவர்கள் அவருடைய சர்வ சேனைகளை அவரை கொண்டிருக்கிறார். அவருடைய சகல கிரியைகளையும் கொண்டிருக்கிறார். ஆத்துமாவை கட்டளை சொல்கிறேன். 3 நாள் எனக்கு ஆசீர்வதிக்கிறேன்.
எல்லாரையும் கூப்பிட்டு எந்த அளவுக்கு படித்து வரீங்கன்றது எனக்கு தெரியும். 3, 4, 5 வருஷத்துல நம்ம சேர்ந்து படிக்கலாமா? அவர் அச்சரங்களை எல்லாம் மன்னித்து, எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை உறுதியாக்கினார். அழிவுக்கு சமானமாய் பயந்து திரும்ப வாழ வயது போறார். ஹல்லேலூயா. அவரை எடுத்துக்கலாம். கரங்களை தட்டி நாம் பரிசுத்த ஆவியானவரே, சபைக்கு அர்ப்பணிக்கிறதா நீங்க எங்களோடு பேசுங்க. நாமத்தை நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோம். நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே, அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அனாதையாய் என்றென்றைக்கு உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறவங்க கிருபையை குறிச்சுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? அல்லேலூயா. கிருபை என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு கர்த்தர் அருளும் ஈவுதான். கர்த்தர் அருளுகிற வெகுமதிதான் கிருபை என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தகுதி இல்லாத நமக்கு தேவன் தம்முடைய கிருபை நிமித்த அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 5:8 அக்கிரமங்களில் மனிதர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபை நமக்கு என்ன கொண்டு வந்தது? ரட்சிப்பை கொண்டு வந்தது. முதலாவது நம்மை அக்கிரமத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்தது. நம்மை என்ன பண்ணுது? விசுவாசிக்க வைத்தது. ரட்சிப்பை தந்தது. நம்முடைய பலவீனங்களே நமக்கு பலனாய் மாறியது. அல்லேலூயா. கிருபையை குறிச்சு 3:22 நாம் நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. இந்த கிருபை நம்ம என்ன பண்ணுது? நம்ம நிர்மூலமாகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. நம்ம நிற்கிறது அவர் கிருபைதான், நம்ம நடக்கிறது அவர் கிருபைதான். நம்ம எல்லா நிலையிலும் அவருடைய கிருபை என்ன பண்ணுது? நம்மை தாங்கி நடத்துகிறது. நம்மை பலவீனங்கள அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பதே யாருடைய கிருபைதான்? கர்த்தருடைய கிருபைதான். அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுது? அந்த அளவுக்கு நம்மை நடத்துகிறது. இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்று கொள்ளலாம் என்பதை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா சங்கீதம் 103:17 எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலோ. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய கிருபை முதலாவது யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவனுக்கு தான் தேவன் என்ன பண்றது? அவருடைய கிருபையே தருகிறது. நீதிமொழி 16:3 பாத்தீங்கன்னா நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார். அல்லேலூயா. நீதிமொழி 8:13 பாத்தீங்கன்னா தீமையை விருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் என்னது? நமக்கு கிருபையை நமக்கு கொண்டு வருகிறது. என்றாலும் கூட வேத வசனம் பிரதானமாய் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான். அதே நேரத்துல நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு
பயப்படுகிறான்னு சொல்லி வேதவசனம் சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஒரு வார்த்தையை குறிச்சு வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆதியாகமம் 22:12 இங்க ஆபிரகாமை குறிச்சு வேதவசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆபிரகாம் எப்படிப்பட்டாரு? ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு? சோதித்து பார்க்கிறாரு. தன் பிள்ளைய 100 வயசுக்கு அப்புறம் பிறந்த அந்த குழந்தைய ஆண்டவர் பலின்னு சொல்றாரு. ஆனா அவர் எந்த மறுவார்த்தையை வேதம் சொல்லுது, அவர் எந்த மறுவார்த்தையும் பேசல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த 22 அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அவரை வீட்டுல கூட சொல்லல. அவர் என்ன பண்ணாரு? கடந்து போனாரு, வெளியே கூப்பிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு போனாரு. தேவன் ஒரு மலையை குறிச்சு அந்த மலையில தான் நீ பலியிடணும்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் போறாரு. அவரும் அந்த மலைக்கு போகிறது சொல்றாங்க 2-3 நாளாவது ஆகும்னு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு சிறு காரியத்துக்கு கூட காணப்படல. ஆனா தேவனுடைய சொல்லுக்கு அவர் என்ன பண்றாரு? கீழ்படிச்சு அந்த இடத்துல அவர் போறாரு. வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது அவர் விளையாண்டார். அவர் அங்க போய் பலியிட போறாங்க. பலியிட போகும்போது ஈசாக்கு கேட்கிறாரு. அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்களான்னா, அப்பா பலிக்கான கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி ஏக்கப்பான்னு கேட்கிறாரு. ஆனா கூட அவர் என்ன பண்றாரு? கட்டர் எல்லாம் பார்த்துக்கலாம், நீ வாப்பா நம்ம போலான்னு சொல்றாங்க. அங்க போய் ஈசாக்கு என்ன பண்றாங்க? கட்டி அவர் பலியிட போற நேரத்துல கரெக்டா கட்டி உலோகிற நேரத்துல தேவதூதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அனுப்பி வேகமா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டர் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு அவர் என்ன பண்றாரு? அவர் பயன்படுறாரு. அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்களான்னா, ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப பிரதானமாய் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு பயன்படுதல் என்பது அவர் சொல்லுக்கு நாம கீழ்ப்படிக்கிறது தான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம் என்பதுதான் ஆண்டவர் முதலாவது விரும்புறார். அல்லேலூயா. சவுல் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில. அமர்புத்திரன் இடத்துல அங்க போய் நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நீ சங்கரிக்கணும்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு நம்முடைய தீர்க்கதரிசி மூலமா. அவரு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் சங்கரிக்கிறாரு. ஆனா அந்த வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்குது, அற்பமானவைகளை தான் அவர் என்ன பண்ணாரு? அழிச்சாராம். கொழுமையானவைகளை அவர் என்ன பண்ணாரு? விட்டு வச்சாராம். அவர் விட்டு வைக்கிறது நிமித்தம் கர்த்தருடைய இருதயம் என்னாச்சு? அந்த இடத்துல விசனப்பட்டது. எனக்கு ஏதான் ராஜா வாக்கினமோ தெரியலையேன்னு சொல்லி அவரு விசனப்பட்டாரு அந்த இடத்துல. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சவுல் புறக்கணிக்கப்பட்டாரு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சதுனால அவரை எப்படி பண்ணாரா? பூமியில சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இரண்டாவதா பாத்தீங்கன்னா தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா மத்திய 15:22-28 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கானானிய ஸ்திரீயை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசு அந்த காலத்துல வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை அந்த இடத்துல செஞ்சுட்டு வர்றாரு. அந்த கானானிய ஸ்திரீ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிசாசு பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப கஷ்டப்படுற அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்டு தேவ சமூகத்துல அவங்க கேக்குறாங்க, ஆண்டவரே என் பிள்ளைய என்ன பண்ணீங்க? சுகமாக்குங்க, இந்த பிசாசு பிடிக்கிறது என் பிள்ளைய சுகமாக்குங்க கேக்குறாங்க. அவங்க கூப்பிடுறாங்க. வசனம் சொல்லுது அவர் என்ன பண்ணலையா? அவர் கொஞ்சம் கூட அவர் மறு உத்தரவு கொடுக்கலையா அப்படின்னு நம்ம பாஷையில் என்னது? அவர் நம்ம சட்டம் பண்ணலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கு.
தம்மை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவனுக்கும் அவர் செவி கொடுக்கிறார் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்திரீ கூப்பிடுற ஆண்டவர் காதல விழுந்திருக்குமா? விழுந்திருக்காரா? விழுந்திருக்கும். ஆனாலும் அவர் அந்த இடத்துல ஏன் பொறுமையா இருந்திருக்காரு பாருங்க. அந்த காணாத ஸ்திரீயோட தாழ்மைய ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, பிள்ளையை நம்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறாங்க. நம்மள யாராவது அந்த மாதிரி நாயின்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம். அதே இல்லையா? ஆனா அவர் சொல்றாங்க, ஆண்டவரே நான் நாய்க்குட்டி தான், ஆனா குழந்தைங்க சாப்பிடுறது கீழே செதறுமே, அதையாவது போய் சாப்பிட்டுக்கிற ஆண்டவரே சொல்லி அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறாங்க. தேவன் அந்த தாழ்மையை கண்டு அந்நேரமே என்ன பண்ண விசுவாசப்பத்தி ஆகப்படுவதுன்னு சொல்றாரு. அது சொன்ன மாற்றத்திலே அவரோட பிள்ளை சுகம் அடைகிறாரு. அல்லேலூயா. விசுவாசின் பிடியில இருந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க. தேவன் தாழ்மையை கண்டு என்ன பண்றாரு? அந்த மகளுக்கு கிருபையா இறங்குகிறார். அல்லேலூயா. அப்போ வேத வசனம் அதுக்கு எழுதப்பட்டிருக்கு. தாழ்மையுள்ள வரைக்கும் அவர் என்ன பண்றாரா? கிருபை அளிக்கிறாரா. 1 பேதுரு 5:5 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப நாம தாழ்மை படும்போது தேவன் தம்முடைய கிருபையினால நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, பாவி என்று உணர்ந்தவனுக்கு அவர் என்ன பண்றாரு? தம்முடைய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. லூக்கா 18:10-13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க பரிசேயரை குறிச்சும் ஒரு ஆயக்காரனை குறிச்சும் பேசப்படுது. அல்லேலூயா. அவங்க பரிசேயர் யாருன்னு கேட்டீங்க. பரிசேயர் தேவனுடைய அதாவது அவங்களை குறிச்சு சொல்லப்படுது. அவங்க அந்த காலத்துல பெரிய பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆயக்காரன் இன்கம் டேக்ஸ் ஆபீசர். அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆயக்காரர் அந்த காலத்துல ஆயக்காரரை குறிச்சு நம்ம பெருசா சொல்லணும்னு பார்த்தா, அவங்க இஸ்ரேல் ஜனங்களோட தம்முடைய சொந்த ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வரி வசூலிப்பாங்க. அந்த வரி வசூலிக்கிறதுனால அங்க இருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஆயக்காரரை பாவிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சகோதரத்திலே அவங்க அநியாயமா கொடுக்குவாங்களாம். அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்படுறாங்க ஆயக்காரர் குறிச்சு. ஆயக்காரன் அப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? தேவ சமூகத்துக்கு வராங்க. பரிசேயர் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன பண்றேன்? நான் 3 வேளை ஜெபிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், எல்லா காரியங்களும் நான் என்ன பண்றேன்? நான் சரியா இருக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. ஆனா ஆயக்காரரோ தூரத்துல நின்று அவர் தம் மார்பில் அடிச்சுக்கிட்டு அவர் அழுது சொல்றாராம், ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, என்ன நான் என் அவர் கண்களை கூட என்ன பண்ணல, வானத்துக்கு நேரம் அவரு ஏறெடுத்து அவன் மார்பில் அடிச்சு சொல்றாராம், ஆண்டவரே நான் பாவிதான், என் மேல நீங்க கிருபையா இருந்துங்க, என் மேல எனக்கு கிருபையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப வசனம் எழுதப்பட்டிருக்கு, அவன்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான் எழுதப்பட்டிருக்கேன். அப்ப பாவி என்று உணர்ந்தவனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய கிருபைய அள்ளி தருகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4வதா பாத்தீங்கன்னா, அவரை அறிகிற அறிவுக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:2 வசனத்துல தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகப்படுவது. அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு என்ன கிடைக்குது? நமக்கு சமாதானத்தோட கூட ஒரு போனஸும் சேர்த்து கிடைக்குது. தேவன் சமாதானத்தை என்ன பண்றாரு? தருகிறாரு. அவருடைய கிருபையை நமக்கு தருகிறாரு. அப்ப தேவனை எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வேத வசனங்கள் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 1:2 வசனத்துல கர்த்தருடைய வசனத்துல இரவு பகல் என்ன பண்ணுமா? ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய கிருபை அவருடைய வசனங்களை அதிகமா தியானிக்கும் போது அதிகமான கிருபைகளையும் பெற்றுக் கொள்கிறோம். அதே நேரத்துல அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குதா? சமாதானம் கிடைக்குதா? கிருபையோட சேர்ந்த சமாதானத்தை ஆண்டவர் தந்து நம்ம இடத்துல சங்கீதத்தை
எதுக்கு கட்டிங்க? என்னவா சொல்லுங்க கை தட்டுறோம். பக்கமா தெரிஞ்சவங்க தானே நானு. யாருக்கெல்லாம் திருவிழா கிடைக்கும்? இந்த ஆபிரகாம் ஏன் பயந்து தன் பிள்ளையை கொடுத்தான்? கீழ்படின்னா இப்ப நான் உனக்கு சொல்றேன், நீ கீழ்படினா என்ன நோக்கத்துக்கு கீழ்படி? எல்லாம் சொல்ல தானே கேட்டு கீழ்படிக்க நீ. சொல்றதா நீங்க நல்லா கவனிக்கணும். நல்ல செய்தி. ஆனா எந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடையறீங்கன்றத பொறுத்துதான் அதுக்கு மனம் சொல்லியிருக்கு. எனக்கு அது கதை மாதிரி காலையில 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டானா சில பேர் சொல்லுவாங்கல்ல, கை கால் காலையில எல்லாம் பண்ணிருந்தேன். சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கூட ஒரு நேரத்தை சாப்பிட கூட பிரச்சனை கிடையாது. ஆனா காலையில நான் என்ன பண்ணிருந்தேன் ஏன் சாப்பிடுறாங்க காலையில? அந்த பதவி அதை நீக்கி நல்ல பலன் அடைய மற்ற எல்லா வேலைகளெல்லாம் செய்யறதுக்கு நல்ல பலன் வேணும். அது 2 இட்லி ஒரு வடை வேணும். அந்த பலன் கொடுக்கக்கூடிய 2 இட்லி வடை ஏழு ஆவலன்னு வச்சுக்க, அது அஜேசமா ஆயிடுச்சு வச்சுக்க. இருக்கிற பலனும் போயிடும். இப்ப நமக்கு பலன் வருதா? இருக்கிற பலன் போக அத்தனை ஜீர்ணம் ஆகணும் இல்லையா? நிறைய பேர் என்ன ஆக மாட்டேங்குது. நம்ம கீழ்படித்தல். ஏன் கீழ்படிச்சா? எல்லாவற்றையும் கீழ்படிச்சாங்க. உன் மனைவி சாதாரண உனக்கு ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். காத்திருந்தானா? காத்திருந்தானா? நடுவில் என்ன பண்ணா? காத்திருந்தான். குறுக்க ஒரு காரியம் வந்தோடனே எங்க போயிட்டான். இன்னைக்கு வரணும் பெரிய பிரச்சனை. அவங்க சாராட் பற்றி கேட்டுச்சு. அந்த ஆண்டவருக்கு கீழ்படிச்சானா சாராருக்கு கீழ்படிச்சானா? சாராருக்கு கீழ்படிச்சதுனால இன்னும் பிரச்சனை. ஆண்டவருக்கு கீழ்படிச்சதுன்னா பிரச்சனை இருக்கு. அவன் கீழ்படிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 அது இருக்கு. போனது 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கினிடத்தில் சந்நிதி விளங்கும் என்று
இருக்கிறவன் தந்தது விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி, தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே எனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? மரித்தோர் முன்பு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்பது அந்த விசுவாசம் அவனுக்கு இல்லைன்னா வெளியிட்டு இல்லையா? நமக்கு என்ன விசுவாசம் வேணும்? வல்லமை உள்ளவர் என்பது விசுவாசம். ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் இருந்ததுனால அவனுக்கு தெரியும். சரி, சரி. நம்ம நிறைய நாள் சோதனை 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 படிச்சுட்டோம். ஏன் சோதனையை மேற்கொள்வதற்கு தேவன் வைத்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கல, அனுபவிக்கல, ஏற்றுக்கொள்ளல, அது செயல்படல, அது என்னவா ஆயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பலனையும் கொண்டு வரல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கிருபை என்பது தேவன் உனக்காக எனக்காக சம்பாதிச்சு இல்லையா? இந்த கிருபையை அதிகமாக தியானம் பண்ணுங்க. கிருபை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துங்க. நன்றியுடன் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பக்கூடிய தேவசேன டிவி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா முக்கிய ஜெபம் இருக்கும். என்னுடைய தம்பி இந்த நேரத்தில் அதிக விதமான ஹார்ட் அட்டாக் வந்து 3 ஸ்ட்ரோக் வந்து சுத்தமா செயலிழந்து மகன் பேரு ஆர்ட்டு எந்த செயல்பாடும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் முழு கேரண்டி கொடுக்கல. ஆனா ஓரளவுக்கு நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவருக்கு ஜபத்தின் மூலமாக அதனால போகும்போது காலையில 3 மணிக்கு தான் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. தேவனுடைய சமூகத்துல முழு ஜெபம் குறித்து தான் கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கிறது செய்திய நான் முடிக்கிறேன். ஒரு கால் வந்து இதுக்கு தினம் குடிக்கு போற செயல்படாத அவலங்கள் எல்லாம் ஏன்னா ஆற்றுக்கு கொண்டு வச்சு மூளை நரம்பு தக்காய் போச்சு, மூளை ஒர்க்காக கிட்னி ஃபங்க்ஷன் நிறைய சொன்னாங்க. இது போல ஸ்ட்ரோக் நம்ம பார்த்ததே கிடையாது. நிறைய ஏன்னா அதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரோக் வர அன்னைக்கு நைட்டு தான் என் கூட பேசிட்டு போனோம். அவ்வளோ பேச மாட்டாங்க, 1-2 வார்த்தைகளை பேசினாங்க. நல்லா அன்னைக்கு இருந்து பேசிட்டு போனவன் அது போல ஆயிடுச்சு. தேவன் கேட்டு திருவையான ஜீவனை கொடுத்தார் என்பதை எனக்கு சாட்சி இன்னும் பூரணத்துக்கு ஆரோக்கிய பெற ஜீவனை பெற்று அவன் வீட்டுக்கு வரலாம். உடம்பு சபையாகி இன்னொரு காரியம் நாளைக்கும் நாளை மறுநாளும் போய்
செவ்வாய்க்கிழமை வெளியே டாக்டருக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆப்ரேஷன் எடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த டேட் எப்போ கொடுக்குறாங்க தெரியாது. ஜெர்மன்ல அதிவேகமாக வருவேன். முக்கியமாக கரெக்டாக அதை பொருட்படுத்திக் கொள்வது. நான் எதிர்பார்க்கிறது இந்த ஜபங்களை. எனக்கு தேவை வந்து பார்க்கறது போல பார்க்கலாம். சொன்னாங்க, நானே இந்த ஜனங்களை பார்க்கிறேன், மற்றவங்க என்ன பார்க்க வாழ்க்கை. ஜபம் தேவன் ஜபத்தை கேட்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியம் 1000 நாள் தரணும். ஒரே கூட உடல் பிறந்தவனாக நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் விமர்சனம் தாங்கி நடத்திருக்கிறேன். என் காரியத்தையும் அவர் தொடர்ந்து ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தீங்கி இருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. நிறைய பலவீனங்கள் ஜபத்தை என்ன நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல்ல போனா தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் எங்க போனாலும் கொஞ்சம் எடுக்க மாட்டோம். ஒரு திருப்பி 2 திருப்பி எடுக்கும். ஏற்கனவே நமக்கு ஆப்ரேஷன்ல நிறைய பிளட் இருக்கு. எனக்கு நீங்க சபை ஜபம் பண்ணுங்க. கட்டாயம் ஜபத்தை நிமித்தம் ஆண்டவரை நல்ல நம்ம பார்த்து வரலன்னு வரலையா? இப்படித்தான் நினையாத வேலையில வளர்ப்பது. என்ன பார்க்கறதுக்காக வருது. ஆண்டவருடைய வீடு தேவ சபையில தேவன் இருக்கிற அவர் நாமம் தேவைகளை சந்திக்கிறது. அவர் நாம் உன்னை பலப்படுத்துகிறது. அவர் நாம் உனக்கு துணை நிற்கிறது. அவர் சார்ந்துதான் நீங்கள் வந்தீங்க. நல்லது. 2 வார்த்தைகளை தீர்த்தது. இந்த வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிற தீர்த்தது. வந்து தீர்மத்தை 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியா. கேட்க மாட்டேன் காலில். தேவனுக்கு உண்மை உள்ளவங்க, உண்மை உள்ளவங்களுக்கு ஒரு மனுஷனை நம்பித்தான் கர்த்தர் ஊழியர் நம்பி ஊழியர் உண்மை உள்ளவன் என்று நம்பிதான் மனவாளம் சொன்ன பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியானுடைய கிருபையில பெற்றுக் கொண்ட ஒரு மனுஷன் ஊழியர்